ஹாய். ஜூன் 4 ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. பசங்களுக்கு எப்படி ரன்னிங் ரேஸோ அதே மாதிரி எல்லா அம்மாக்களுக்குமே ரன்னிங் ரேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையே எழுந்திரிக்கணும், டிஃபன் செய்யணும், லன்ச் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாகவும் இருந்துச்சு. ஏன்னு தெரில. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நேற்றுலேருந்தே என்னப்பா செய்கிறதுன்னு எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். பிள்ளைங்க கடுப்பேட்டி ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லாட்டை ஊற வச்சு அவிச்சு கொடுத்துருந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா திடீர்னு எப்போதும் நமக்கு கூட இறக்குற வந்தவங்க இறா வாங்கிக்க பாப்பா அப்படின்னாங்களா. சங்கடா செலுத்தி சரி நம்ம மட்டும் சாப்பிட வேணாம், பசங்களுக்கு வச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இறா குழம்பும் ரைஸும் வச்சு பேக் பண்ணிவிட்டேன். ஆல்ரெடி அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்ததுனால இப்போ எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு தான் சாப்பாடு எடுத்து வச்சிட்ருக்கேன். அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து தோசையும் கார சட்னியும் கொடுத்துருந்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் ஆயாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வச்சு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அந்த இடத்த லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன். ஒரு மாதிரி எடுத்து வச்சா எப்படி இருந்தாலும் லைட்டாக மெஸ்ஸி ஆகும் தானே. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு மேரேஜுக்கு வேறு கிளம்பணும். அவங்க விட்டுட்டு வரதுக்குள்ளே கிளம்பணும். இதுக்கு இடையில கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு சாமி கும்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். பெரிய பிள்ளைக்கு வந்து 6th போகிறதுனால வேறு ஸ்கூலுக்கு மாறி இருக்கோம். இன்னும் யூனிஃபார்ம்லாம் தைக்க கொடுத்து வாங்கலை. அவருக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஐயா குட்டி மட்டும் யூனிஃபார்ம் போட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அண்ணனை பிரிஞ்சு இருக்கிறது வேறு ஒரே சோகம். இவ்வளோ நாள் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் எப்போவுமே பார்த்துட்டே இருப்பாங்க. லஞ்ச் பிரேக்கு, ஸ்நாக்ஸ் பிரேக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பெரிய பிள்ளைக்கு வேறு ஸ்கூலுன்றதுனால பயமாக இருக்குமான்னாங்க. எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும்னு தங்கம், பயப்படக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் போகும்போது ஜாலியாக இருக்குமா அப்படின்னாங்க. நல்லபடியாக படித்து நல்லபடியாக வளரணுங்க. இதுதான் அம்மாவோட ஆசை. பாய்.